Pleasant wishes to all. Welcome to our online classes. Today we are going to discuss about class 11 computer application lesson 7 open office calc ஓட book pack answers தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம 7th lesson கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓப்பன் ஆஃபீஸ் calc. ஸோ அதில் இருக்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்க புக் பேக்கில் இருக்க ஆன்சர்ஸை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சூஸ் பாருங்கள். which one is the first electronic spreadsheet? ஃபஸ்ட்டு வந்த electronic spreadsheet எது அப்படின்னா விசி கால்சி. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, அதுக்கு ஆன்சர் விசி கால்சி. which of the following application was the parent to open office calc அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃபீஸ் calc தான். grid of cell அப்படின்னும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் தான். ஓகேவா? அடுத்து நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் காலம் ஹெட்டிங் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். ரோ தான் நம்பராக இருக்கும். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் தான் அதுக்கான ஆன்சர். ஒரு செல் பாயிண்ட்லேருந்து இன்னொரு செல் பாயிண்ட்டுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் நெக்ஸ்ட் செல்லுக்கு போகணும். இப்போ நான் A1லேருந்து A2க்கு போகணும்னா டேப் கீ ப்ரெஸ் பண்ணு. ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் எப்போ வரும்னா நெக்ஸ்ட் பேக்வேர்டு போகணுன்னா தான் ஷிஃப்ட் ப்ளஸ் டேபு. ஃபார்வர்ட் போகிறதுக்கு என்ன கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேப் கீ தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா கண்டிப்பாக பிஹைண்ட் வித். ஆக்சுவலாக காமனாக நம்ம ஈக்குவல் சைன் போடுவோம். பட் எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஈக்குவல் ப்ளஸ் மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆல் த அபோவ். இதோட ரிசல்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கே ரிசல்ட் பாருங்கள். A1 ஈக்குவல் டு 5, B2 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. A1 ப்ளஸ் A1 B2 அதாவது ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ண போகுது. ஓகே, ஃபார்முலா இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே A1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, B1ஓட வேல்யூ என்ன கொடுத்தாங்கன்னா 2. ஓகே, சரி, B2ஓட வேல்யூ 2. A1 இந்த இடத்துல இந்த இடம் மிஸ் ஆகிடுச்சு. கொஷின் பவர்னால் என்னென்னா இந்த சிம்பிள் ஆக்சுவலாக அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 அடுத்து பவர் B2ன்னு கொடுத்தாங்க. அந்த A1 பவர் இங்கே மிஸ் ஆகி A1 பவர் B2னா பவர் மெத்தடுமா. A1ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 5 பவர் 2 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25. 5 பவர் 2 என்ன கிடைக்கும் 25 ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 25 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்? H1 வந்து 12ன்னு செட் பண்ணிக்காங்க. H2க்கும் 12 செட் பண்ணிக்காங்க. இங்கே ஃபார்முலா என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். H1 நாட் ஈக்குவல் டு H2. H2 ரெண்டுமே ஈக்குவல், நாட் ஈக்குவல் கிடையாது. அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஈக்குவல் டான் செக் பண்ணி தான், ஏன்னா ரெண்டு வேல்யூ ஒன்று தான். H1ஓட வேல்யூ 12, H2ஓட வேல்யூ 12. ஸோ ட்ரூன்னு செட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டான் இருந்தால் ட்ரூன்னு வந்திருக்கும். இது நாட் ஈக்குவல் தான் செக் பண்ணுறாங்க. நாட் ஈக்குவல் போது ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஒரு செல் அட்ரஸை எப்போ வந்து நம்ம அப்சல்யூட் செல்லாக மாற்றணும், என்ன சிம்பிள் யூஸ் பண்ணினா டாலர் சிம்பிள். இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த செல் அட்ரஸை வந்து அப்சல்யூட் செல்லாக மாற்றுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நம்ம வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு காலமோட வித் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும்னா ஆல்ட் ப்ளஸ் ரைட் ஏரோ. ஓகே, ஆல்ட் ப்ளஸ் ரைட் ஏரோ. ஓகேவா? சரி, 2 மார்க்ஸ் வரலாம். வாட் ஆர் த டைப் ஆஃப் டூல் பார் அவைலபிள் இன் ஓப்பன் ஆஃபீஸ் calc? ஓப்பன் ஆஃபீஸ் calcல என்னென்ன டூல் பார்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மட்டிங் டூல் பார், ஃபார்முலா பார். ஓகேவா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் பார் இருக்கும், அப்புறம் மெனு பார் இருக்கும். அதுக்கே இருக்கிறது எல்லாமே டூல் பார்ஸ் தான். ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆக்ஷன்ஸோட ஷார்ட்கட் கீஸ் இருக்கும். ஃபார்மட்டிங் டூல் பாரில் அலைன்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லாமே இருக்கும். ஃபார்முலா பாரில் நேம் பாக்ஸஸ், அப்புறம் ஃபங்க்ஷன் விசார்ட் ஐக்கான், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் என்ட்ரு பண்ணுற அந்த பார். ஓகே, அந்த பாக்ஸ் எல்லாமே எதில் இருக்குன்னா ஃபார்முலா பார் இருக்கும். இப்போ இந்த 3 டூல் பார்ஸ் ஒன்லி அவைலபிள் இன் ஓப்பன் ஆஃபீஸ் calc. செல் பாயிண்டர் அப்படின்னா என்னென்னா, செல் பாயிண்டர்ன்றது ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கும். நம்ம அங்கே இன்சர்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில், இங்கே செல் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ரெக்டாங்குலர் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் ஒர்க் ஷீட்டில் எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அது கரண்ட்டாக எந்த இடத்துல இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எங்கே கண்டென்ட் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆக்டிவ் செல்லு தான் அப்பியர் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். இந்த ஆம்பர்சன் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஏதாவது என்ன சொல்லுவோம்னா டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். ரெண்டு டெக்ஸ்ட்டை கம்பைன் பண்ண யூஸ் ஆகுது. டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ரெண்டு டெக்ஸ்ட்னா ஒரு நத்திங் பட் வேர்டு, சென்டென்ஸ் இதுனால இருக்கலாம். ரெண்டு டெக்ஸ்ட்டை கம்பைன் பண்ண யூஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு யூஸ் ஆகிற ஆப்ரேட்டர் தான் டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன். இதுக்கு பேர் என்னது டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன்.
ஆக்சுவலாக நீங்கள் இதை எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுகிறேன், இந்த பாக்ஸில் பாருங்கள், ஜாவா ப்ளஸ் ப்ரோக்ராம் PRO சாரி ப்ளஸ் இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு ஜாவா ஒரு ஸ்ட்ரிங்கு ப்ரோக்ராம், இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா ஜாவா ப்ரோக்ராம்னு கிடைக்கும். இதான் வந்து டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன். ரெண்டு டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதான் டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, புரியுதா டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன் என்னென்னு? ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் த ஜென்ரல் சின்டெக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா எப்படி காமனாக எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரு, அதுக்கப்புறம் செல் ரெஃபரன்சஸ். செல் ரெஃபரன்ஸ்னால் செல் அட்ரஸ் தான் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செல் ரெஃபரன்ஸ் 1 ஆப்ரேட்டர், செல் ரெஃபரன்ஸ் 2 ஆப்ரேட்டர், அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, மொதல் ஈக்குவல் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த அட்ரஸ் என்ன ஆப்ரேட்டர், அடிஷனல் சப்ராக்ஷன், நீங்கள் என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ. நம்ம ஸ்டார் ஆஃபீஸ் கேல்ஸில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஆப்ரேட்டர் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட், 2 மார்க் கொஷின் தான். பட் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோ. ஏன்னா இந்த ஈக்குவல் டு செல் ரெஃபரன்ஸ் 1 ஆப்ரேட்டர், செல் ரெஃபரன்ஸ் 2 ஆப்ரேட்டர், அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல் ரெஃபரன்சிங்கில் 2 இருக்குது. ஒன்று ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சிங், இன்னொன்று அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங். ஒரு ஃபார்முலா டேரெக்டாக நம்ம செல் அட்ரஸ் காமனாக யூஸ் பண்ணால் அதை ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சிங்கும், டாலர் சைன் யூஸ் பண்ணால் அதுக்கு அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கீபோர்ட் ஷார்ட்கட் கீ கட், காப்பி, பேஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா Ctrl+X, காப்பிக்கு Ctrl+C, பேஸ்ட்டுக்கு Ctrl+V. Next question, can you edit the content of a cell? If yes, explain any one of the method of editing a cell. ஆமாம், கண்டிப்பாக எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் செல் ஏதாவது கண்டென்ட் தெரியாமல் டைப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், திரும்ப நம்மளால் எடிட் பண்ண முடியும். எப்படி எடிட் பண்ணுறது? அந்த செல்லை நீங்கள் 2 times கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா கர்சர் வந்து காமிக்கும். ஓகே, the cursor is placed where you double click. நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண 2 times கிளிக் பண்ண, டபுள் கிளிக் பண்ணலாம். பண்ண விட்டுட்டு அப்படி இல்லைனா இன்னொரு ஒர்க்கும் செய்யலாம், F2 கீ ப்ரெஸ் பண்ணலாம். F2 கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கர்சர் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டில் வந்துடும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ண தான் பண்ணலாம். ஓகே, 3 வே இருக்குப்பா. ஒன்று அந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகே, இல்லைனா F2 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் என்ன பண்ணணும்னா அந்த செல்லில் லாஸ்ட் லெட்டரில் போய் நிற்கும். நீங்கள் டைப் எரேஸ் பண்ணிட்டு திரும்ப டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபார்முலா பாரில், ஓகே, அங்கே போய் டேரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதாலும் சேஞ்ச் பண்ணலாம். கிளிக் எனிவேர் இந்த ஃபார்முலா பார், த ஃபார்முலா பார் சேஞ்சஸ் டு ஹேவ் அன் என்டர்டு அண்ட் செக் மார்க். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எழுதுறோட ஓகே டபுள் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஓகேவா, இல்லைனா F2 கீ ப்ரெஸ் பண்ணியும் செய்யலாம். அடுத்து இன்சர்ட் செல் டயலாக் பாக்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஷிஃப்ட் செல் டவுன், ஷிஃப்ட் செல் ரைட், என்டையர் ரோ, என்டையர் காலம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஷிஃப்ட் செல் டவுன் அப்படின்னா என்னென்னா, ஒரு செல் புதுசாக ஆட் ஆகிட்டா ரிமைனிங் கண்டென்ட்லாம் கீழே இறங்கிடும். ஷிஃப்ட் செல் ரைட்னா ரைட் சைடு மூவ் ஆகிடும். என்டையர் ரோனா புதுசாக ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். என்டையர் காலம்னா புதுசாக நியூவாக ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து மேட்ச் பார், கட், காப்பி, பேஸ்ட். இது எல்லாமே எதில் இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இருக்கும். செல் பாயிண்டர் அப்படின்னாலே ஆக்டிவ் செல். செலெக்ஷன் மோட் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டேட்டஸ் பாரில். இது மாதிரி டாலர் சைன் வந்தால் இது அப்சல்யூட் மோட். ஓகேவா, அது சரி. அடுத்து டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லை, டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. ரோஸ் அண்ட் காலம் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். நமக்கே தெரியும் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ரோஸ் அண்ட் காலம் இருக்கும். காலமெல்லாம் எப்படி லேபிள் பண்ணுவோம்னா ABCD AAAB அப்படி போயிட்டே இருக்கும். ரோலாம் வந்து 1 2 3 அப்படின்னு பண்ணுவோம். ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த வெர்ஷன் ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சி வெர்ஷன் 4.1.5ல் மொத்தம் 1024 காலம்ஸ் இருக்குது. 10,48,576 ரோஸ் இருக்குது. ஓகே, காலம் ஹெட்டிங் ஏலேருந்து எது வரும்னா AMJ வரலாம். ஓகே, மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லாம் இருந்ததுன்னா அதில் 16,384 காலம்ஸ், 10,48,576 ரோஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ ஒவ்வொரு டிபெண்டிங் அப்போ அந்த சாஃப்ட்வேர்ஸை பொறுத்து உங்களுக்கு அந்த ரோஸ் அண்ட் காலம் வந்து வேரி ஆகும். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் வேரி ஆகும். ஓகே, அப்போ காலமெல்லாம் என்ன ஹெட்டிங் கொடுப்பாங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ், ரோவெல்லாம் 1 2 3. நம்ம நிறைய வந்து உள்ள தியரி பார்ட் படிக்கும்போது இதை பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் காப்பி பேஸ்ட் அண்டு கட் பேஸ்ட். காப்பி பேஸ்ட்னா என்னென்னா, உங்களுக்கு எங்கே வேணுமோ செல் எந்த இடத்துல எந்த குரூப் ஆஃப் செல்லோ நீங்கள் அதை செலக்ட் பண்ண காப்பி பண்ண போகிறத Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அப்புறம் எங்கே நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்களோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். காப்பி பேஸ்ட்டில் என்னென்ன ஆகுனா உங்களுக்கு சோர்ஸு டெஸ்டினேஷன் 2 இடத்துல அந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும். கட் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய்ட்டு கட் கொடுக்கணும், அங்கே போய்ட்டு பேஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா, இது நம்ம கட் காப்பி பேஸ்ட்டும் ப்ரீஃபாக தெரிஞ்ச விஷயம். ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் தட். அடுத்து ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சியை பற்றி ஷார்ட் நோட் ரைட் பண்ண சொல்கிறாங்க. OpenOffice.org காமன்லி ஓப்பன் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். இதுதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன், கிராஃபிக்ஸ், டேட்டாபேஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜ் தான் யூஸ் ஆகுது. எல்லா லாங்குவேஜ்லேயும் இதை சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா, இதில் நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து ISO ஸ்டாண்டர்ட் பண்ண ஒரு ஃபார்மேட். ஓகேவா, காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். இது நான் ஜென்ரலாக சொல்லியிருக்குது. இதில் உங்களுக்கு புக்லேயே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புக்கின் சைடில் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கிளாஸ் வந்து பேரண்ட் அப்பாச்சி ஃபவுண்டேஷன் டெவலப் பண்ணாங்க. அது வந்து எல்லாமே காமனாக ஸ்ப்ரெட்ஷீட் டெவலப் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தியரி பார்ட்டில் பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே அதுதான் ஆன்சர். அதான் நான் உங்களுக்கு புக்லேயும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்து காலம் ரோ இன்செர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே காலம் இன்செர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காலமை அந்த இடத்துல கொண்டு போய் கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் மெனு வரும். அந்த பாப்அப் மெனுவில் இன்செர்ட் காலம் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக நீங்கள் எந்த இடத்துல கர்சர் வச்சிங்களோ அதுக்கு லெஃப்ட் சைடில் புதுசாக ஒரு காலம் இன்செர்ட் ஆகும். ஓகேவா, அப்படி இல்லைனா இன்செர்ட் காலம்ன்ற கமாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் ரோ இன்செர்ட் பண்ண உங்களுக்கு எங்கே ரோ வேணுமோ அங்கே கொண்டு போய் கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் மெனு வரும். அதில் இன்செர்ட் ரோ அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ வந்து இன்செர்ட் ஆகிடும். பிலோவில் ரோ அபோவில் ரோ இன்செர்ட் ஆகும். எங்கே கர்சர் இருக்கோ அதுக்கு மேலே ரோ இன்செர்ட் ஆகும். ஓகே, அடுத்து டெலீட் கீக்கும் பேக் ஸ்பேஸ் கீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெலீட் கீ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே இந்த பாக்ஸில் டைப் பண்ணுறேன் பாருங்கள், WHERE வேறுன்னு கொடுத்துருக்கேன்னா பேக் ஸ்பேஸ் கீ. இப்போ கர்சர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் இந்த இடத்துல ஈக்கு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். கீபேடில் என்ன எரேஸ் ஆகுது? இன்செர்ஷன் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது. ஓகேவா, புரியுதா? நான் எங்கே தெரியுதா? ஓகே, அதுதான் பேக் ஸ்பேஸ் கீ. இங்கே பாரு, பேக் ஸ்பேஸ் கீ இஸ் யூஸ்டு டு டெலீட் த கேரக்டர் லெஃப்ட் ஆஃப் த இன்செர்ஷன் பாயிண்டர் ஆஃப் த செல். ஓகே, இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கீ கொடுக்குறேன். கர்சருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எரேஸ் ஆகுது. ஓகேவா, தெரியுதா? WHRக்கு பக்கத்தில் தான் நான் பேக் ஸ்பேஸ் கீ தான் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிக்கேன் கீபேடில். அது என்ன காமிச்சிருக்கு? ஆர் தான் எரேஸ் ஆகுது. அப்போ லெஃப்ட் ஆஃப் த இன்செர்ஷன் பாயிண்ட். நான் அதுவே டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன ஆகுது? லெஃப்ட் சைடு எரேஸ் ஆகுது. அப்போ இன்செர்ஷன் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது. ஓகேவா, புரியுதா? ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் திரும்ப நான் 1 செகண்ட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கர்சர் தெரியுதா? Hக்கு ஈக்கு நடுவில் இருக்குது. இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா லெஃப்ட் சைடில் இருக்க H எரேஸ் ஆகும். டெலீட் கீ கொடுத்தேன்னா ரைட் சைடில் இருக்க எரேஸ் ஆகும். இதுதான் பேக் ஸ்பேஸ் கீக்கும் டெலீட் கீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதை நம்ம டைப்பிங் போதும் செய்யலாம். டைப்பிங் முடிச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இப்படி தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? அடுத்து என்னென்ன ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்மேட்டிங் அப்படின்னாலே அலைன்மெண்ட் தான். ஓகே, ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் பாருங்கள். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். போல்டுனா திக்காக இருக்கும், இட்டாலிக்னா கொஞ்சம் ஸ்லாண்டிக்காக இருக்கும், அண்டர்லைன்னா அண்டர்லைன் பண்ணிடும். அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+B, போல்டுக்கு I, Ctrl+I, இட்டாலிக்கு Ctrl+U, அண்டர்லைனுக்கு. இப்போ ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. செல் A1ன்ற செல்லில் 34 அப்படின்ற வேல்யூ இருக்குது. A2 செல்லில் 65 அப்படின்ற வேல்யூ இருக்குது. A3 செல்லில் 69. இதுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னா இருக்கிறது 3 வேல்யூவும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி நமக்கு கிடச்சா அப்போ ஈக்குவல் டு A1 + A2 + A3 / 3 இப்படியும் எழுதலாம். அப்படின்னா ஈக்குவல் டு ஆவரேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆவரேஜ் A1 இங்கே கோலன் கொடுக்கணும், செமிகோலன் வரக்கூடாது. ஓகே, இதை தப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுதும்போது A1 கோலன் A3ன்னு எழுதிங்க. ஓகே, A1 கோலன் A3 ரேஞ்ச் சொல்லும்போது நம்ம கோலன் தான் சொல்லணும். ஸோ எதுலேருந்து எதுவும் இல்லை, A1லேருந்து A3 வரல இருக்கிறது நம்ம ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் A1 = A3 எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? அடுத்து எக்ஸ்பிளைன் அபவுட் சேஞ்சிங் ஏ காலம் வித் இன் கேல்சி. எப்படி காலமோட வித்தை சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, காலம்னா ரோஸ் அண்ட் காலமாக இருக்கும். காலமோட வித்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா மவுஸ் மூலமாகவும் பண்ணலாம், டயலாக் பாக்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். மவுஸ் மூலமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மவுஸை கொண்டு போயிட்டு கரெக்டாக எந்த காலமோட வித்தை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கே கொண்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹெட்டட் ஏரோ மாதிரி மாறும். நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணுறீங்க, உங்களுக்கு உள்ளே இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடு, டிக்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காலம் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் டயலாக் பாக்ஸாக இருந்ததுன்னா ஃபார்மேட்டில் போய்ட்டு என்ன இது கமெண்ட் கொடுக்கணும்னா ஃபார்மேட்டில் போய்ட்டு காலமில் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்னா வித், தெரியுதுங்களா? ஃபார்மேட் காலம் வித் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலம் வித் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, அப்போ என்ன கமெண்டு? காலமோட வித்தை சேஞ்ச் பண்ண ஃபார்மேட் காலம் வித்.
ஓகே ஃபார்மேட் காலம் வித் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலம் வித் டயலாக் பாக்ஸ் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையானது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தெரிஞ்சுதா? சரி, ஓகே, அதுவும் புக்கில் இல்லாத கொஷின் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு. ரைட் த ஸ்டெப் டு ஜென்ரேட் த சீரீஸ் 5, 10, 20. இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சீரீஸ் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு தெரியும் ஃபில் சீரிஸ் ஜென்ரேட் பண்ண எடிட் ஃபில் சீரிஸ் அந்த போனோம், டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம்னா 5, எண்டிங் வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணோம்னா 2560. ஓகேவா, அடுத்து டேரக்ஷன் வந்து டவுனே கொடுத்துலாம். நம்ம 1 by 1 தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ டேரக்ஷன் டவுனே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், இது 5க்கு அப்புறம் என்ன இருக்குது 10, 10க்கு அப்புறம் என்ன இருக்குது 20. அப்போ என்ன இருக்குது, இது என்ன டைப் லீனியர் என்ன ஒரே லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லை ஒரே லெவலில் டிக்ரீஸ் ஆகிருக்கும். லீனியர் கிடையாது, டேட் ஃபார்மெட்டும் கிடையாது. அப்போ என்னன்னா இது க்ரோத். ஓகே, இது என்ன ஃபார்மெட்டு, க்ரோத். எதை வச்சு நான் க்ரோத்துன்னு சொன்னாங்க பாருங்கள், 5 அப்படியே டபுள் ஆகி 10, அப்படியே டபுள் ஆச்சு 20, அப்புறம் 40 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது டைப் வந்து க்ரோத். அதே மாதிரி அந்த இன்க்ரிமெண்ட்டில் என்ன செட் பண்ணால் டபுள் ஆகுது, அதனால் 2ன்னு செட் பண்ணணும். ஓகேவா, பார்க்கலாமா அது எப்படின்னு. செலக்ட் எடிட் ஃபில் சீரிஸ் ஆப்ஷன். உங்களுக்கு ஃபில் சீரிஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் டேரக்ஷன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் சீரிஸ் டைப் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், க்ரோத். சி ஹியர் சீரிஸ் டைப் என்ன இருக்குன்னா க்ரோத் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் மல்டிப்ளிகேஷன் சீரிஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால் ஓகேவா, இனிஷியல் வேல்யூ வந்து என்ன டைப் பண்ணணும்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்னவோ 5ன்றதை கொடுத்துட்டோம். எண்டிங் வேல்யூ வந்து 2560 அப்படின்றத டைப் பண்ணோம். இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து 2ன்னு கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூ ஆஃப் சீரிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்குற இன்க்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் இன்க்ரிமெண்ட்டான்னு கொடுத்துருக்கணும், 2ன்னு கொடுத்துருக்கணும். புரியுதா? சரி, ஓகே, ரைட். இது நீங்கள் இப்படி தான் எழுதணும், தியரட்டிக்கலான்னு இல்லை. நான் நோட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும் அந்த நோட்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதலாம். ஆனால் இதில் நீங்கள் அந்த சீரிஸ் என்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. ஸ்டார்டிங் வேல்யூ 5, எண்டிங் வேல்யூ 2560. டைப் வந்து க்ரோத். ஏன் க்ரோத்னா டபுள் ஆகிட்டே போகுது. ஒரே லெவலாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லீனியர் கொடுத்துருக்கலாம். இது டபுளாக க்ரோத் ஆகிறதால நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு க்ரோத்னு செட் பண்ணிக்கும். ஓகேவா, அடுத்து இங்கே ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. இந்த டேபிள் கொடுத்துட்டு இதுக்கு ஃபார்முலாஸ் வந்து டைப் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, டேபிள் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இங்கே டேபிளில் பாருங்கள், ஏர் கூலர் வந்து அபோவ் த டேபிள் சேல்ஸ் ஃபிகர் ஆஃப் ஏர் கூலர் சோல்டு. ஓகே, ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு இயருக்கும் ஏர் கூலர் எவ்வளோ சேலாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, 2012 2016 வரலாம். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் ரைட் பண்ணணும். ஓகேவா, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபார்முலாஸ் ரைட் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க். ஓகேவா, பார்க்கலாமா அதை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டாங்க, டோட்டல் சேல் இந்த இயர் ஆஃப் 2015 மொத்தமாக எவ்வளோ சேல் ஆகி எல்லாத்தையும் சேர்த்து. அப்போ நம்ம டோட்டல் சேல் ஆஃப் 2015 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போ 2015 ஃபுல்லாக இருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 2015 இருக்க மொத்தத்தையும் 2015 டோட்டல் சேல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த 4 வேல்யூஸையும் அப்படியே நம்ம ஆட் பண்ணணும். அதான் 2015 மொத்த சேல். தெரியுதுங்களா, 2000. அப்போ எதை இது எத்தனாவது சேல் பாருங்கள், 2015 இதில் எத்தனாவது பியில் எத்தனாவது 5, B5 + B6 + B7 + B8 இது 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் சேல் 2015 எதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அப்படியும் எழுதலாம். ஓகே, எப்படி எழுதலாம்னா B5 + B6 B5 + C5 + D5 + E5 இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைனா சம் ஆஃப் ஃபஸ்ட் ரேஞ்ச் எதுலேருந்து இதில் சம் பண்ண போகிறோம், இதுலேருந்து இது. அப்போ இது ஸ்டார்டிங் செல் வந்து என்னது B5, எண்டிங் செல் வந்து என்னது E5 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா, அதான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 2 வேலை எழுதலாம், B5 C5 D5 E5 இப்படி டைப் பண்ணலாம். ப்ளஸ் இதை கொடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணலாம், ஈக்குவல் டு போட்டு. அப்படின்னா சம் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்துட்டா அந்த ரேஞ்ச் அது சம் பண்ணிடும். ஓகே, ஸ்டார்டிங் வேல்யூ B5, எண்டிங் அட்ரஸ் அப்படி தானே கொடுப்போம் ஃபார்முலா கொடுக்கும்போது. ஸோ சம் ஆஃப் ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து என்ன கேட்டதுன்னா டோட்டல் சேல் இன் கோயம்புத்தூர் ஃப்ரம் 2012 to 2016. கோயம்புத்தூரோட 2012 2016 வரலும் கோயம்புத்தூரோட சேல் கேட்டிருக்காங்க. இது கோயம்புத்தூர் எந்த இயர், இதே 2012. ஓகே, 2012 இங்கே ஆரம்பிக்குது. இதிலேருந்து 2012 2016 வரலும் இது மொத்த சேல். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் சேல் ஃப்ரம் 2012 2016. ஓகே, 12 to 16 உங்களுக்கு இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக. இப்போ இது நீங்கள் சம் பண்ணுறது எப்படி சம் பண்ணலாம்,
உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? எப்படி சம் பண்ணலாம்? குட். ஈக்குவல் டு E2 ப்ளஸ் E3 ப்ளஸ் E4 ப்ளஸ் E5 ப்ளஸ் E6 இப்படியும் கொடுக்கலாம். அப்படின்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் அந்த ரேஞ்ச். எந்த ரேஞ்ச்? ஸ்டார்டிங் எங்கே? E2லேருந்து எண்டிங் எது வரலாம்? E6 வரலாம் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு? இந்த கொடுத்தாம ஈக்குவல் டு சம் ஆஃப் E2 E6ன்னு கொடுக்கலாம். இல்லை மொத்தமாக ஒன்றா நீங்கள் டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணலாம். அடுத்து என்ன செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் சேல் இன் மதுரை அண்ட் திருச்சி டியூரிங் த 2015 and 16. மதுரை திருச்சியில் 15-16 என்ன நடந்திருக்கு? மதுரை அண்ட் திருச்சி எந்த இயர்? 2015 and 16. ஓகே, 2015-16 மதுரை அண்ட் திருச்சியில் எவ்வளோ சேலாக இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மதுரைக்கும் திருச்சிக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ண போகிறோம். கொடுத்துருக்காங்க டோட்டல் சேல் இன் மதுரை அண்ட் திருச்சி டியூரிங் த இயர் 2015 and 16. 2015-16 அப்போ இந்த 4 ஏரியா நீங்கள் இது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் டு C5 ப்ளஸ் D5 C6 ப்ளஸ் D6 இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு டோட்டல் சேல் கிடச்சிடும். அப்படி இல்லையா, ஈக்குவல் டு சம் ஆஃப் இதான ஆரம்பிக்கிற ரேஞ்ச் ஆரம்பிக்கிற இடம் ஈக்குவல் டு சம் ஆஃப் C5 கோலன் D6 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறாங்க? C5 C6 அண்டு D5 D6 இதுனா அது கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் இப்படின்னு நிறைய வேலை கொடுக்கலாம்ப்பா. நம்ம கொடுத்தது இப்போ நீங்கள் அந்த சம் ஆஃபில் இதுதான் ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு, இது எண்டிங் அட்ரஸ். அப்போ நீங்கள் என்ன கொடுக்கலாம்? சம் ஆஃப் C5 கோலன் இந்த உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் திரும்ப நான் ஒரு டைம் என்ட்ரு பண்ணுறேன் எது மாதிரியெல்லாம் கொடுக்கலான்றதுக்காக. அவங்க டோட்டல் சேல் 2015-16 திருச்சி ரெண்டுலேயும் டோட்டல் சேல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கானதை பார்க்க போகிறோம். 15-16 மதுரை திருச்சி. அப்போ இங்கே பாருங்கள் இது 4 தானே. இப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? இதுன்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் உங்களுக்கே தெரியும் இந்த 2000 இந்த சி இருக்குல்லையே அங்கேருந்து இதெல்லாம் இது ஸ்டார்டிங் ஏரியா இது எண்டிங் ஏரியா. அப்போ என்ன ஆகுது? C5 கோலன் எங்கே முடியுது? D6 முடியுது. ஸோ D6 இப்படியே எழுதலாம்ப்பா, இப்படியே ரைட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம ஆஸ் யூஷுவல் எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவல் டு என்னென்ன நம்ம ஆட் பண்ணோம்? C5 ப்ளஸ் C6 ப்ளஸ் D5 ப்ளஸ் D6 இப்படியும் ரைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட கன்கார்டினேஷன் 2 செட்டு கன்கார்டினேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு இல்லையா? அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு இங்கே ஆன்சரில் கொடுத்துருக்குது இது இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு C5 C6 D5 D6 ரெண்டுத்தையும் கன்கார்டினேஷன் ஜாயின் பண்ணி அப்புறம் சம் பண்ணுறது. ஓகே, இப்படியும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது உங்களுக்கு. சரியா? நீங்கள் எந்த மாதிரி டைப் பண்ணாலும் அதுக்கான ஆன்சர்ஸ் கரெக்ட் தான். அடுத்து ஆவரேஜ் சேல் இன் சென்னை ஃப்ரம் 2012 to 2016. ஆவரேஜ் சேல் இன் சென்னையில் 2012 to 16 ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இதை எழுதும்போது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்த டோட்டலாக டிவைட் பண்ணுவோம். மொத்தம் எத்தனை இருக்குது? அப்போ எதெல்லாம் ஆட் பண்ணுவோம்? ஈக்குவல் டு B2 ப்ளஸ் B3 ப்ளஸ் B4 ப்ளஸ் B5 ப்ளஸ் B6 டிவைடட் பை மொத்தம் எத்தனை இருக்குது? 5 டிவைடட் பை 5 அப்படியும் கொடுக்கலாம். அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் அந்த ரேஞ்ச் கொடுத்துலாம். ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ்ன்ற ஃபங்க்ஷனே இருக்குது. எதுலேருந்து இதெல்லாம் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம்? B2லேருந்து B6 வரலாம். அப்படியும் கொடுத்துடலாம். ஓகேவா? இதை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இங்கே செமிகோலன் கொடுத்துருக்காங்கப்பா. இது எல்லாமே இங்கே கோலன் வரணும், செமிகோலன் வரக்கூடாது. ஓகேவா? எல்லாமே கோலன் வரணும். B2 B3 B4 B5 B6 மொத்த டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை டோட்டலாக டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா இப்படியும் கொடுத்துக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் B2 கோலன் B6ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஹவு மெனி ஏர் கூலர் ஆர் சோல்டு இன் சென்னை கம்பேர்டு டு கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சென்னையில் எவ்வளோ சேலாக இருக்குது சோலாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே என்ன கொஷின்னா ஹவு மெனி ஏர் கூலர் ஆர் சோல்டு இன் சென்னை கம்பேர்ட் டு கோயம்புத்தூர். அதுவும் எந்த இயரில்? 2016. 2016 சாரி
2016ல் சென்னையும் கோயம்புத்தூரும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ சேலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட மார்க்கையும் உன் ஃப்ரெண்டோட மார்க்கையும் எடுத்துக்கேன். அவனுக்கு யார் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சிடும், ஒரு மார்க்கு இன்னொரு மார்க்கெல்லாம் மைனஸ் பண்ணும்போது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையை கோயம்புத்தூரோட என்ன கேட்டிருக்காங்க, கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. எந்த இயர்? 2016. அப்போ இந்த செல் ஓகேவா, இந்த இதையும் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த செல்லையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிடும். ஓகேவா, அப்போ எப்படி எழுதலாம் இது அப்படின்னா, இது எத்தனாவது செல்லு? B6 மைனஸ் E6 அப்படின்னு எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். B6 மைனஸ் E6, A6ன்னு போட்டிருக்காங்க பாருங்க, இங்கே E6 வரும்ப்பா. B6 மைனஸ் E6 அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? அதுக்கான ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சரு கிடச்சிடும். ஓகேவா, அப்போ இங்கே என்ன எழுதணும்? B6 மைனஸ் E6 அப்படின்றத எழுதணும். A6 கிடையாது, E6. ஓகேவா, அது A6 இருக்குது, B6 மைனஸ் E6. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் என்னென்னா B6ன்றது 2016ல் சென்னை கூட எதை கம்பேர் பண்ண? கோயம்புத்தூர். அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சிடும். ஸோ B6 மைனஸ் E6 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதா? சரி, ஓகே. இதோட உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் ஓவர். ஓகேவா, இதில் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு புக்கில் இல்லாது. மேக்ஸிமம் புக்கில் தேரி பார்ட்லேயே கவர் ஆனதான். அதை ஒரு சிலர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் அனுப்பும் போதே நோட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த கொஷின்ஸை நான் திரும்பவும் உங்களுக்கு தனியாக PDF ஃபைலாக அனுப்புகிறேன். இது எல்லாமே ஆன்சர்ஸும் இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் எதெல்லாம் நோட்ஸ்னு கொடுத்துருந்தனோ அதெல்லாம் உங்களுக்கு தனியாக PDF ஃபைலில் சென்ட் பண்ணி வரேன் இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில். ஓகே கைஸ், இதில் எல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இன்டர்னல் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த ஒரு லெசன் மட்டும் தான் உங்களுக்கு இன்டர்னல் டெஸ்ட் சாட்டர்டே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஓகேவா, இஸ் தேர் எனி query you ask me, I'll rectify in my next class. Okay guys, thank you.